இந்த எபிசோடில் நம்ம ப்ரோக்ராமிங் கான்செப்ட்ஸில் இருக்கிற ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்டான ரிகர்ஷனை பற்றி பார்க்க போகிறோம். ஓகேவா? ரிகர்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ப்ராப்ளம் சால்விங் டெக்னிக். இந்த டெக்னிக்கை வந்து நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து இதை வச்சு சால்வ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஃபேக்டோரியலாக இருக்கட்டும், ஒரு ஃபிபோனாச்சி நம்பர்ஸாக இருக்கட்டும், அந்த மாதிரி நிறைய ஃபேமஸ் ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் பண்ணலாம். இப்போது ரிகர்ஷன் அப்படின்னா என்ன அப்படிங்கிறதோடைய பேசிக் இன்ட்ரோடக்ஷன் தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம பைத்தானில் வந்து ஒரு ஃபங்க்ஷன் வந்து எப்படி ரன் ஆகும் அப்படிங்கிறது வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ நான் வந்து ஒரு நார்மலாக ஒரு ஃபங்க்ஷன் எழுதுறேன் பாருங்கள். ஸோ நம்ம டெஃப்னு போடுவோம் ஃபங்க்ஷனுக்கு. அடுத்து அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து ஒரு நேம் கொடுப்போம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்பர்னு கொடுக்குற நேமு. இது வந்து ஒரு இன்புட் வாங்குது. ஸோ இந்த இன்புட்டை வந்து நான் என்னன்னு சொல்லிக்கிறேன். ஸோ நான் வந்து இந்த எண்ணை வந்து பிரிண்ட் பண்ணுறேன். ஓகேவா? தென் அதே மாதிரியே சும்மா இன்னொரு பிரிண்ட் மட்டும் கொடுத்துக்கிறேன். ஹலோன்னு கொடுத்துக்கிறேன். அண்ட் அதுக்கப்புறமா இன்னொரு பிரிண்ட் கொடுத்துக்கிறேன். வேர்ல்டுன்னு கொடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ அகெயின் இது எல்லாமே வந்து ஸ்ட்ரிங்ஸு. தென் இதுக்கு கீழே வந்து ஃபங்க்ஷனை விட்டு வெளியில் ஸ்கோப்பில் வந்து திருப்பி பிரிண்ட்டுன்னு கொடுத்துட்டு 5ன்னு கொடுத்துக்கிறேன். பிரிண்ட்டுன்னு கொடுத்துட்டு 6ன்னு கொடுத்துக்கிறேன். தென் வந்து நம்பர்னு கொடுத்துட்டு இந்த இடத்துல வந்து 10ன்னு சொல்லிட்டு கால் பண்ணுறேன். ஸோ இதுக்கு வந்து நமக்கு என்ன அவுட்புட் வரும் அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல வந்து நான் அவுட்புட் எழுதுகிறேன். ஃபஸ்ட்டு இது வந்து ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் அப்படிங்கிறதுனால இது எல்லாத்தையுமே வந்து ஸ்கிப் பண்ணிவிடும். கோடு ஸ்கிப் பண்ணிவிட்டு இந்த ஃபங்க்ஷன் எங்கே கால் ஆகுதோ அங்கே தான் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் ரன் ஆகும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட், அதனால் வந்து நமக்கு 5ன்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகும். தென் வந்து இது செகண்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ இது வந்து 6ன்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகும். தென் வந்து இது தேர்ட் ஸ்டேட்மெண்ட்டு. இது வந்து ஃபங்க்ஷன் காலாக இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த ஃபங்க்ஷன் காலுங்கிறதுனால மேலே வந்து இந்த இடத்துல வரும். இதில் வந்து இது ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட், அதனால் ஃபஸ்ட்டு வந்து இது பிரிண்ட் ஆகும். ஸோ n அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துல 10. ஸோ 10ன்னு பிரிண்ட் ஆகிட்டு அதுக்கப்புறமா இந்த ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் ஆகும். அதுக்கப்புறமா இந்த ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் ஆகும். ஸோ இதுதான் வந்து நமக்கு அவுட்புட்டாக வந்து கிடைக்கும். ஹலோன்னு போட்டுட்டு வேர்ல்டுன்னு சொல்லிட்டு நமக்கு அவுட்புட் வரும். ஸோ இதுதான் வந்து ஒரு பேசிக்கான ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷன் வந்து எல்லாருக்குமே வந்து தெரியும். ஓகேவா? நார்மலாக பைத்தான் தெரிஞ்ச எல்லாருக்குமே வந்து இந்த ஃபங்க்ஷன் எப்படி வேலை செய்யுது, ஃபங்க்ஷன் எந்த இடத்துல வந்து நம்ம கால் பண்ணால் பிரிண்ட் ஆகும் அப்படிங்கிறது தெரியும். ஸோ ஜஸ்ட் வந்து ஒரு இன்ட்ரடக்ஷன் தான். ஃபங்க்ஷன் வந்து நம்ம எங்கே கால் பண்ணுறோமோ அப்போ வந்து ஃபங்க்ஷனுக்கு கீழே இருக்கிற ஸ்டேட்மெண்ட் எல்லாமே வந்து நமக்கு எக்ஸிக்யூட் ஆகும். அதுக்கு முன்னாடி இருக்கிறதெல்லாம் வந்து நமக்கு நார்மலாக வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம மல்டிபிள் ஃபங்க்ஷன் கால்ஸ் இருந்ததுன்னா மல்டிபிள் டைம்ஸ் வந்து சேம் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து நமக்கு எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இதுதான் வந்து பேசிக்கான ஒரு ஃபங்க்ஷன் டெஃபினிஷன். சரி, ரெக்கர்ஷன்னா என்னதுன்னா, இப்போ நம்ம வந்து மேனுவலாக வந்து கால் பண்ணியிருக்கோம் இந்த இடத்துல. கரெக்டாக? ஸோ மேனுவல் கால். இப்போ ஒரு ஃபங்க்ஷன் வந்து தன்னைத்தானே ஆட்டோமேட்டிக்காக கால் பண்ணிக்கிறது. ஸோ இந்த இடத்துல வந்து நான் இங்கே எழுதுறேன், எ ஃபங்க்ஷன் கால்ஸ் itself automatically. சரி, இப்போ ஆட்டோமேட்டிக்காக கால் பண்ணுற ஃபங்க்ஷன் வந்து நம்ம எழுதுறது பெருசு இல்லை. அதுக்கு வந்து நம்ம அவுட்புட் கண்டுபிடிக்கணும். அதாவது வந்து அந்த ஃபங்க்ஷனை வந்து நம்ம ட்ரேஸ் பண்ணணும். அப்படி ட்ரேஸ் பண்ணுறது அப்படிங்கிறது தான் முக்கியம். ஸோ ஒரு ரெக்கர்ஷன் ஃபங்க்ஷன் வந்து எழுதணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து பேஸ் கேஸ் எழுதணும். ஓகேவா? செகண்ட் வந்து ரிகர்சிவ் கால் வந்து கொடுக்கணும். ஸோ இதுதான் வந்து 2 ஸ்டெப்பு. இது ரெண்டுத்தையும் வந்து நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களாலேயும் வந்து ஒரு ரிகர்ஷன் ஃபங்க்ஷன் வந்து எழுத முடியும். சரி, இப்போ நான் இதே ஃபங்க்ஷனை வந்து நான் கீழே எழுதி பார்க்குறேன். இப்போ வந்து நான் ரிகர்சிவாக எழுதி காட்டுறேன் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல வந்து நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த இடத்துல வந்து நான் உங்களுக்கு ஒரு லைன் போட்டுக்கிறேன், உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக. சரி, இப்போ வந்து நான் அதே ஃபங்க்ஷன் வந்து இங்கே திருப்பி எழுதுறேன் பாருங்கள். ஸோ இந்த இடத்துல நான் டெஃப்னு போட்டுட்டு இதுக்கு வந்து நான் ரிகர்ஷன் நேம் கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த இடத்துல வந்து நான் n அப்படிங்கிறத வந்து வாங்கிட்டு இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பேஸ் கேஸ் வந்து எழுதணும். ஓகேவா? ஸோ இந்த 2 ஸ்டெப் ஞாபகம் இருக்குதா? நான் மேலே போகிறேன். இந்த 2 ஸ்டெப் உங்களுக்கு ஞாபகம் இருக்குதுல்ல? ஃபஸ்ட்டு பேஸ் கேஸ் எழுதணும். பேஸ் கேஸ் எழுதி முடிச்சதுக்கப்புறமா நம்ம வந்து ரிகர்சிவ் கால் வந்து கொடுக்கணும். சரி, இந்த பேஸ் கேஸ் அப்படிங்கிறது வந்து எதுக்கு எழுதணும் அப்படின்னா, அதுக்கும் நான் சொல்கிறேன், விளக்கம் சொல்கிறேன் எதனால் வந்து பேஸ் கேஸ் எழுதணும்னு சொல்லிட்டு. பட் அதுக்கு முன்னாடி நான் வந்து இந்த ஃபங்க்ஷன் வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு எழுதிடுறேன். ஸோ இப்போது உங்களுக்கு வந்து நான் பேஸ் கேஸ் எழுதி காட்டுறேன். இஃப் n greater than 0 இருந்ததுன்னா இந்த இண்டென்டேஷனில் பிரிண்ட் என்னன்னு கொடுத்துட்டு தென் இந்த ரிகர்ஷனை நான் திருப்பி இங்கே கால் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ரிகர்ஷன் இந்த இடத்துல n-1 அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இதுக்கு பேர் தான், அதாவது வந்து இந்த இஃப் கண்டிஷன் இருக்குது இல்லையா இந்த இடத்துல, இதுதான் வந்து பேஸ் கிளாஸு. ஸோ பேஸ் கேஸ் ஆக்சுவலாக. ஓகேவா? பேஸ் கேஸ். அண்ட் இந்த இடத்துல இருக்குது இல்லையா, இதுதான் வந்து ரிகர்சிவ் கால். ஸோ இந்த இடத்துல வந்து இது என்ன பிரிண்ட் பண்ணும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் கெஸ் பண்ணுங்கள். பட் வந்து நம்ம இதை ஸ்டாக் பண்ணி பார்க்கலாம். அதாவது வந்து எந்த ஒரு ரிகர்ஷன் ஃபங்க்ஷனையும் நம்ம வந்து ட்ரேஸ் பண்ணணும். ட்ரேஸ் பண்ணால் தான் நமக்கு வந்து கரெக்டான அவுட்புட் வரும்.
ஸோ இந்த இடத்துல நான் கீழே வந்து ஜஸ்ட் நார்மலாக ரெக்கர்ஷன் சொல்லிட்டு 3ன்னு கால் பண்ணேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன பிரிண்ட் ஆகும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் ஜஸ்ட் யோசிச்சு வைங்க. நம்ம வந்து இதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன ஆகும்னா ரெக்கர்ஷன் 3ன்னு சொல்லிட்டு நமக்கு கால் ஆகும். ஓகேவா, ரெக்கர்ஷன் 3ன்னு சொல்லிட்டு கால் ஆகும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2 ஸ்டேட்மெண்ட் இருக்குது. ஸ்டேட்மெண்ட் 1, ஸ்டேட்மெண்ட் 2, ஒரு இஃப் கண்டிஷன் இருக்குது. ஸோ ஒரு பேஸ் கேஸ் இருக்குது. ஸோ இந்த பேஸ் கேஸ் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டும் நமக்கு பிரிண்ட் ஆகும். பேஸ் கேஸ் சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா நமக்கு வந்து வெளியில வந்துடும். ஓகேவா, ஸோ இதுதான் வந்து ஒரு பேசிக்கான ஒரு விஷயம். இந்த பேஸ் கேஸ் நம்ம போடாம விட்டுட்டோம்னா என்ன ஆகும்னா நமக்கு ஃபார் எவர் இது வந்து ரன் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ அதுக்கு வந்து நான் சொல்றேன் இந்த இஃப் கண்டிஷன் இங்கே இல்லைன்னா என்ன ஆகும் அப்படிங்கிறத நான் லாஸ்ட்டாக சொல்றேன். ஸோ இப்போதைக்கு இந்த ப்ரோக்ராம் வந்து என்ன ஆகும்னா ரிகர்ஷன் 3ன்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ n வந்து கிரேட்டர் தென் 0 1 பார்க்கும். ஸோ 3 வந்து கிரேட்டர் தென் 0. ஸோ பிரிண்ட் n இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து என்ன ஆகும்னா 3ன்னு சொல்லிட்டு நமக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ இந்த இடத்துல வந்து நான் அவுட்புட் வந்து போடுறேன். ஸோ நமக்கு வந்து 3ன்னு சொல்லிட்டு அவுட்புட் வரும். தென் அதுக்கப்புறமா இந்த இடத்துல வந்து ஒரு ரிகர்சிவ் கால் இருக்குது. இது வந்து ரிகர்ஷன் n-1 இருக்கு. அப்போ வந்து ரிகர்ஷன் 2ன்னு அர்த்தம் அதுக்கு. ஓகேவா, ஸோ ரிகர்ஷன் 2ன்னு அர்த்தம் அதுக்கு மீனிங். அகெயின் இது வந்து ரிகர்ஷன் 2வா, திருப்பி 2 வந்து கிரேட்டர் தென் 0வா அப்படின்னு பார்க்கும். ஆமாம், 2 வந்து கிரேட்டர் தென் 0 தான். அப்போ என்ன பண்ணும், 2வை வந்து பிரிண்ட் பண்ணும். ஸோ இந்த இடத்துல வந்து 2 வந்து நமக்கு பிரிண்ட் ஆகும். அகெயின் செகண்ட் லைன் என்ன இருக்கு, ரிகர்ஷன் n-1. ஸோ இந்த இடத்துல ரிகர்ஷன் 1 சொல்லிட்டு வரும். தென் இந்த இடத்துல திருப்பி என்னது, 1 வந்து கிரேட்டர் தென் 0. கரெக்டா, ஸோ இந்த இடத்துல வந்து நமக்கு 1 வந்து பிரிண்ட் ஆகும். தென் லாஸ்டா இது ரிகர்ஷன் 0ன்னு சொல்லிட்டு கால் பண்ணும். ஓகேவா, கால் பண்ணிட்டு உங்களுக்கு ப்ரோக்ராம்ல இருந்து வெளியில வராது. இப்போ இது திருப்பி இந்த இஃப் கண்டிஷன் வந்து செக் பண்ணும். ஸோ இஃப் கண்டிஷனை வந்து செக் பண்ணிட்டு இப்போ இந்த பேஸ் கேஸ் வந்து ஃபெயில் ஆயிட்டதுனால இந்த ப்ரோக்ராம் வந்து ஸ்டாப் ஆயிடும். ஓகேவா, ஸோ இப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னா இந்த ரிகர்ஷன் 0 அப்படிங்கிறது வந்து இந்த ரிகர்சிவ் கால்ல இருந்து வெளியில வந்துட்டு மேல் ஃபங்க்ஷன் போகும். இதுவும் வந்து தன்னுடைய ரிகர்ஷன், அதாவது வந்து 2 ஸ்டேட்மெண்ட்டையும் முடிச்சிருச்சு. அதனால இது திருப்பி மேல் ஃபங்க்ஷனுக்கு போகும். இதுவும் வந்து 2த்தையும் முடிஞ்சிருச்சு. திருப்பி வந்து இது மேல் ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு ப்ரோக்ராம் விட்டு வெளியே வரும். நமக்கு வந்து அவுட்புட் வந்து 3 2 1 சொல்லிட்டு கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து பேசிக்கான ஒரு ரிகர்ஷன் ஃபங்க்ஷன். சரி, இப்போ இந்த பேஸ் கேஸ் வந்து நம்ம போடலைன்னா என்ன ஆகும் அப்படின்னா இது வந்து ஃபார் எவர் போய்கிட்டே தான் இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு கட்டத்தில் முடிஞ்சு மேலே வந்துச்சு கரெக்டாக ட்ரீ. ஸோ இந்த ட்ரீ வந்து மேலே வராமல் கீழே போய்கிட்டே இருந்து நமக்கு வந்து 0 -1 -2ன்னு சொல்லிட்டு அது பாட்டுக்கு வந்து போய்கிட்டே இருக்கும். ஸோ இது வந்து ஒரு இன்ஃபைனைட் லூப் மாதிரி போகும். ஸோ இது வந்து இன்ஃபைனைட் ரிகர்ஷன். ஓகேவா, ஸோ இது வந்து போடக்கூடாது. இன்ஃபினைட் ரிகர்சிவ் கால் வந்து போயிடுச்சுன்னா அதுவும் வந்து ஒரு இன்ஃபினைட் லூப் மாதிரி தான். ஸோ மெமரி ஃபுல்லாத்தையும் எடுத்துட்டு சிஸ்டம் வந்து நமக்கு ஹேங் ஆகிடும். ஸோ இது வந்து ஒரு டைப். நான் இப்போ இதே ரிகர்ஷனை வந்து நான் டிஃப்ரெண்ட்டாக எழுதி காட்டுறேன் பாருங்க. ஸோ இந்த இடத்துல நான் இன்னொரு ஃபங்க்ஷன் வந்து எழுதுறேன். ஸோ டிஃப் அகெயின் ரிகர்ஷனே நம்ம பேர் வச்சுக்கலாம், குழப்ப வேண்டாம். என்னன்னு கொடுத்துட்றேன். இந்த இடத்துல வந்து சேம் பேஸ் கிளாஸ் தான். ஓகேவா, n கிரேட்டர் தென் 0ன்னு கொடுத்துட்டு இந்த இடத்துல ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் நான் மாத்திரம் பாருங்க. நம்ம ஃபர்ஸ்ட் ரிகர்சிவ் கால் வந்து பண்ணிக்கலாம். ஓகேவா, ரிகர்ஷன் n-1 கொடுத்துட்டு இந்த இடத்துல வந்து பிரிண்ட் n கொடுக்குறேன். ஸோ ஜஸ்ட் வந்து கெஸ் பண்ணுங்க இதுக்கு வந்து என்ன அவுட்புட் வரும்னு சொல்லிட்டு. ஜஸ்ட் இதே மாதிரி. ஓகேவா, ஸோ இதே மாதிரியே ட்ரேஸ் போட்டு நமக்கு என்ன அவுட்புட் வரும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் செக் பண்ணுங்க. செக் பண்ணிட்டு ஒரு 1 minute or 2 minute வந்து பாஸ் பண்ணிட்டு செக் பண்ணிட்டு இந்த வீடியோ பாருங்க, கண்டினியூ பண்ணுங்க. ஸோ அப்போதான் வந்து உங்களுக்கு ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இதுக்கு வந்து நான் இப்போ ட்ரேஸ் போடுறேன். ஸோ சேம் தான், ரிகர்ஷன் சொல்லிட்டு கால் பண்ணிக்கலாம். 3ன்னு சொல்லிட்டு நான் கால் பண்ணியிருக்கேன். சரி, இப்போ இந்த இடத்துல சேம் தான், ரிகர்ஷன் 3ன்னு சொல்லிட்டு வருது. பட் இந்த இடத்துல வந்து நம்ம போன வாட்டி பார்த்தீங்கன்னா 3 பிரிண்ட் ஆகிட்டு ரிகர்ஷன் 2க்குள்ளே போச்சு. பட் வந்து இந்த இடத்துல அப்படி ஆகாது, ரிகர்ஷன் 2க்குள்ளே போகும். ஓகேவா, ஸோ ஃபஸ்ட்டு ரிகர்ஷன் 2 வந்து கால் பண்ணிடும். ஸோ கால் பண்ணிவிட்டு ப்ரோக்ராம் வந்து இங்கே தான் நிற்கும். இந்த இடத்துல 3ன்னு சொல்லிட்டு உங்களுக்கு பிரிண்ட் ஆகாது. ஓகேவா, ஸோ இதுதான் வந்து புரிஞ்சிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ ப்ரோக்ராம் வந்து இதே ஸ்டெப்பில் தான் நிற்குது. இங்கேயே வந்து நம்ம ஃபங்க்ஷனை திருப்பி கால் பண்ணிட்டோம். கால் பண்ணிட்டதால திருப்பி இந்த ஃபங்க்ஷன் வந்து மேலே வந்து ரிகர்ஷன் 2ன்னு சொல்லிட்டு தான் வரும். 2 அகெயின் என்னை விட பெருசாக இருக்குது. ஸோ அகெயின் இந்த இடத்துல வந்து என்ன ஆகும்னா ரிகர்ஷன் 1ன்னு சொல்லிட்டு கால் ஆகும். தென் அகெயின் இந்த இடத்துல வந்து நம்ம திருப்பி கால் பண்ணிட்டோம். திருப்பி மேலே இருந்து ஃபங்க்ஷனுக்குள்ளே போயிட்டு ரிகர்ஷன் 0ன்னு சொல்லிட்டு கால் ஆகும். ஓகேவா, இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த பேஸ் கேஸ் வந்து ஃபெயில் ஆயிடுச்சு. ஓகேவா, ஸோ இது வந்து பேஸ் கேஸு. இந்த பேஸ் கேஸ் வந்து இந்த இடத்துல ஃபெயில் ஆயிட்டதுனால
இந்த ப்ரோக்ராம் வந்து மேலே வந்துடும். வந்துட்டு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லைன் வந்து நமக்கு எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. செகண்ட் லைனில் என்ன இருக்குது, பிரிண்ட் என்னன்னு இருக்குது. ஸோ இப்போ வந்து என்னோட வேல்யூ 1, ஸோ நமக்கு வந்து 1ன்னு சொல்லிட்டு வரும். ஸோ அவுட்புட்டில் வந்து இங்கே நான் எழுதுறேன் 1ன்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகும். ஓகேவா? தென் இது வந்து 2 ஸ்டேட்மெண்ட்டை முடிச்சிடுச்சு, இது மேலே போயிடுச்சு. ஸோ இப்போ இது வந்து இதோடைய செகண்ட் லைன் என்னது 2. ஸோ என்னோட வேல்யூ வந்து 2ன்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகும். தென் திருப்பி இது வந்து இதோடைய பேரண்ட்டுக்கு போகும். போயிட்டு இது வந்து என்னுடைய வேல்யூ 3. ஸோ 3ன்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகி நமக்கு வந்து ப்ரோக்ராம்லேருந்து வெளியில் வந்துடும். ஸோ 1 2 3ன்னு சொல்லிட்டு தான் இந்த ரிகர்சிவ் ஃபங்க்ஷனுக்கு நமக்கு அவுட்புட் வரும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப பேசிக்கான ஒரு ரெக்கர்ஷன். நம்ம இதே ப்ரோக்ராமை வந்து நான் விஎஸ் கோடில் போட்டிருக்கேன். நம்ம ரன் பண்ணி நம்ம எழுதுனது வந்து கரெக்டாக அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கலாம். ஸோ ஜஸ்ட் வந்து விஎஸ் கோடுக்குள்ளே போய்க்கோங்க. டெஃப் ரெக்கர்ஷன்னு போட்டுட்டு ஸோ இது வந்து என்ன வாங்குது, இந்த இடத்துல இஃப் n greater than 0 தென் நம்ம என்ன பண்ண போகிறோம், n பிரிண்ட் பண்ணிவிட்டு ரெக்கர்சிவாக கால் பண்ண போகிறோம் n-1. ஓகேவா? தென் ரெக்கர்ஷன் 3ன்னு கொடுக்குறோம். கொடுத்துட்டு இதை வந்து நான் இப்போது ரன் பண்ணுறேன். ஓகேவா? ரன் பைத்தான் ஃபைல் கொடுத்தேன்னா எனக்கு 3 2 1ன்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகிடுச்சு. சரி, நான் இந்த ஸ்டேட்மெண்ட்டை தூக்கி கீழே போடுறேன் பாருங்கள். ஸோ செகண்ட் எக்ஸாம்பிள் இப்போ வந்து எனக்கு 1 2 3ன்னு சொல்லிட்டு அவுட்புட் வரணும். ஸோ வருதான்னு பார்ப்போம். செகண்ட் ரன் பைத்தான் ஃபைல் கொடுத்தேன்னா இந்த இடத்துல வந்து எனக்கு 1 2 3ன்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகுது. ஸோ இப்படி தான் வந்து ஒரு ரிகர்ஷன் ஃபங்க்ஷன் எழுதணும். ரிகர்ஷன் ஃபங்க்ஷனை வந்து நம்ம ட்ரேஸ் பண்ணணும். இது வந்து ஃபர்ஸ்ட் எபிசோட் தான், ரொம்ப ரொம்ப பேசிக்கான ஒரு ரெக்கர்ஷன் தான் வந்து நம்ம போயிருக்கோம். இதை வந்து நம்ம இன்னும் டீப்பாக வந்து ரெக்கர்ஷன்லேயே ஏகப்பட்ட டைப்ஸ் இருக்குது, ரெக்கர்ஷன்லேயே ஏகப்பட்ட மாடல் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. எல்லாத்தையுமே வந்து நம்ம அடுத்தடுத்த எபிசோடில் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் கைஸ் அண்ட் ஹேவ் அ நைஸ் டே.